Praise the Lord. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினால் டொரண்டோ அறுவடை மிஷனரி சபைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாள் ஓய்வு நாள் ஆராதனை உங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக, ஆசீர்வாதம் உள்ளதாக, தேவன் இந்த ஆண்டு எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் பரிபூர்ணம் உள்ளதாக இந்த நாள் உங்களுக்கு அமைவதாக. Let's all turn our Bibles. Pastor சொன்னது போல ஒன்றரை மட்டும் நான் போக மாட்டேன். As Pastor said, I'm not going to go until 1:30. ஏன்னா நான் போகாட்டா நீங்க போயிருவீங்க 1 மணிக்கு. Because if I don't do it, you're going to leave at 1 o'clock. ஆகையால நான் உங்களை அப்படி போக விட மாட்டேன். So I'm not going to let that happen. ஆகையால நாம கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்போம். So just very quickly we're going to meditate on the word of God. ஆண்டவருடைய இதயத்தில் போட்ட வார்த்தைகளை நாம இந்த நாளில் தியானிக்க போகிறோம். We're going to meditate on the word that God has placed in your heart. ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. And may God speak to us. மார்க்கு எழுதின சுவிசேஷம். If you turn to the book of Mark, 11வது அதிகாரம் chapter 11, 10வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். in verse 10 we're going to read from there. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள்.
கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. Blessed is the kingdom of our father David. இந்த நாளிலே என்னுடைய செய்தியினுடைய தலையங்கம், So the title of my sermon today, தாவீதின் ராஜ்யத்தின் பண்பு. the kingdom of David. தாவீதின் ராஜ்யத்தில் காணப்பட்ட பண்பு, குணாதிசயம். The nature of the kingdom of David. இந்த குருத்தோலை ஞாயிறில தான் இதை அதிகமாக நாம பார்ப்போம், வாசிப்போம். And this is something that we read often on Sundays. இந்த குருத்தோலை ஞாயிறில இதை கூட அதிகமாக தியானிப்போம். Something that we meditate on very often. நான் அத குறித்து நான் பேச வரையில, And I'm not going to speak about that. இந்த நாளிலே தாவீதினுடைய ராஜ்யத்தை குறித்து நாம கொஞ்சம் தியானிக்க போகிறோம். But we're going to meditate on the kingdom of David. அந்த ராஜ்யத்திலே காணப்பட்ட சில பல காரியங்கள் அந்த ராஜ்யத்திலே காணப்பட்டாலும், And although there are many things that are found in that சில kingdom, காரியங்களை குறித்து நாம தியானிக்க போகிறோம். we're going to meditate on a few of them. நீங்க அந்த மேலுக்கு நீங்க பாப்பீர்கள் என்று சொன்னால், And if you read ahead of that, ஜனங்கள் தங்களுடைய வஸ்திரங்களை கீழே போட்டு the people had discarded their garments. இயேசு கிறிஸ்து கழுதையில வருகிற போது அவரை வரவேற்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. And we see that as Jesus Christ was coming, they were ஜனங்கள் welcoming him. வஸ்திரங்களை கழற்றி போடுகிறார்கள் என்றால், If they take off their clothes, தங்களையே கழற்றி போடுகிறதற்கு சமானம். it's almost as if they're taking themselves off. வஸ்திரங்களை கழற்றி போடுகிற போது When they let go and take off their தங்களையும் clothes, தங்களுக்குண்டான காரியங்களையும் அவர்கள் கழற்றி போடுகிறார்கள். it's almost as if they take off themselves and the things of themselves. வஸ்திரங்களை கழற்றி போடுகிற போது And when they take off their நான் ஒரு clothes, வெறுமையானவன் என்கிறதான உணர்வுக்குள்ளே அவர்கள் வருகிறார்கள். அதனுடைய அடையாளமாக அவர்கள் காட்டுகிறார்கள். they come into a mindset that I'm empty, that I'm naked, and they demonstrate that. இதிலே ஜனங்கள் வஸ்திரங்களை கழற்றி போட்டார்கள். So the people took off their clothes. இதை யோசிக்கிற போது, When you think of this, நீங்கள் ரூத்தினுடைய புஸ்தகத்துக்குள்ளே பார்க்கிற போது, when you look to the book of Luke, அங்கே போவாஸ் வஸ்திரங்களினாலே ரூத்தை மூடுகிறதை பார்க்க முடியும். in the book of Ruth, you can see that Boaz clothes Ruth. போவாஸ் ஜனங்களை ரூத்தை வஸ்திரத்தினாலே மூடுகிறாரு. Boaz, he covers Ruth with his garment. ஜனங்கள் இங்கே வஸ்திரத்தை கீழே And போடுகிறார்கள். here the people take off their clothes. ஒருவர் வஸ்திரத்தை மேலே போடுகிறார், One puts the clothes on top. இன்னொருவர்கள் வஸ்திரத்தை கீழே போடுகிறார்கள். Here the others, they drop their clothes. வஸ்திரத்தை மேலே போடுகிறது ஒரு தலைவனுடைய குணாதிசயமாய் காணப்படுகிறபடினால், Because putting clothes over someone else is அந்த the nature of a வஸ்திரத்துக்குள்ளே leader. வருகிறவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். Those who come under those clothing, they are அந்த protected. வஸ்திரத்துக்குள்ளே வருகிறவர்கள் காக்கப்படுகிறார்கள். Those who come under those clothing, they are அந்த guarded. வஸ்திரத்துக்குள்ளே வருகிறவர்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு தெரியாமல் மூடப்படுகிறது. The lives of those who are under those clothing are hidden from others. இதைத்தான் ஒரு தலைவன் செய்கிறார். This is what a leader does. இந்த சபையினுடைய தலைவனுடைய பாதுகாப்புக்குள்ளே அல்லது இந்த சபையினுடைய தலைவனுடைய போர்வைக்குள்ளே நீங்கள் வருகிற போது, When you come under the protection, the guidance of the leader of this church, உங்களை எவரும் மேற்கொள்ள முடியாத அளவுக்கு அந்த தலைவன் உங்களை பாதுகாப்பான். the leader protects you so that no one can அந்த overcome you. தலைவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே காணப்படும். When the blessings of that leader are seen அந்த on you, தலைவனுடைய காரியங்களுக்குள்ளே நீங்கள் கட்டப்படுவீர்கள், காக்கப்படுவீர்கள். you will be built under the things of that leader. அதுதான் ஒரு தலைவனுடைய போர்வைக்குள்ளே நாங்கள் வந்து தங்குகிறதான காரியம். That is why we come under the shelter of the leader. தலைவன் ஜனங்களை மூடுவார்கள். The leaders will cover their people. ஜனங்கள் தங்களுடைய வஸ்திரங்களை கீழே போடுகிறார்கள், தாங்கள் அதை அக்செப்ட் பண்ணுகிறோம் என்று காட்டுவார்கள். And the people drop their clothing, they let go of their clothing to show that they accept this. ஆகையினாலே எனக்கும் உங்களுக்கும் ஒன்று தெரிய வேணும். So you and I need to know one thing. நானும் நீங்களும் சபையில இருக்கும் மட்டும் நமக்கு பாதுகாப்பு. As long as we are in the church, we are protected. சபைக்குள்ள இருக்கும் மட்டும் நமக்கு பாதுகாப்பு. As long as we are in the church, we have சபைக்குள்ள protection. இருக்கும் வரைக்கும் தான் நம்முடைய காரியங்களை சத்துரு மேற்கொள்ள முடியாது. And only as long as we are in the church can the devil not சபைக்குள்ள overcome இருக்கும் us. வரைக்கும் சத்துருவால் நாங்கள் தாக்கப்பட முடியாது. As long as we are in the church, the enemy cannot attack சபை us. நமக்கு ஒரு அடைக்கல பட்டணம். The church is a cornerstone for us. சபை நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியதான ஒரு இடம். The church is a place where we must be protected. எதை விட்டாலும் நீங்களும் நானும் சபையை விட்டுவிடக் கூடாது. So whatever we let go of, do not let go of the church. இன்றைக்கு எதுக்கு போகாட்டாலும் எதுக்கு போனாலும் சபைக்கு போகாம நிக்கிறதுக்கு தான் நம்ம வழியை தேடுகிறோம். Today, no matter what we go to, we look for ways to skip out on church. பார்ட்டிக்கு போகாம நிக்கிறத நாம சூஸ் பண்ண மாட்டோம். We don't choose not to go to a party. கொண்டாட்டத்துக்கு போகாம நிக்கிறத நாம விரும்ப மாட்டோம். We don't choose not to go to a வேலைக்கு celebration. போகாம நிக்கிறத நாம விரும்ப மாட்டோம். We don't choose not to go to work. மாறாக இதுவா சபையாண்டா, But if it comes to something else or church, பீச்சா சபையாண்டா, if it's the beach or church, சர்ச்சை விட்டுட்டு பீச்சுக்கு போறதுக்கு தான் நாம ஆயத்தமா இருப்போம். we're ready to disregard church and go to the beach. சர்ச்சை விட்டுட்டு பார்ட்டிக்கு போறதுக்கு தான் நாம ஆயத்தமா We're ready இருப்போம். to leave church and go to the party. சர்ச்சை
நான் கர்த்தரையும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிறவர்களாய் காணப்படுவான். But we must be people who seek first the kingdom of God and his righteousness. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? How many of you understand what I'm saying? என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். The one who honors me, I will honor him. என் ஆண்டவரை நானும் நீங்களும் கனம் பண்ணினா If you and I honor our God, அவர் என்னையும் உங்களையும் கனம் பண்ணுவார். then he will honor you and அவர் I. தன்னுடைய வார்த்தைக்கு உண்மை உள்ள தெய்வம். He is faithful to his word. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? How many of you understand what I'm ஆகையினாலே saying? இந்த வஸ்திரங்களை போட்டார்கள் என்று அந்த மேலுக்கு நான் பார்த்தா அது சொல்லிட்டு போறேன். So here I'm just saying very quickly, it's written that they dropped ஆனா their இந்த clothing. தாவீதுனுடைய ராஜ்யத்திலே But in the kingdom of David, நான் யோசிச்சேன், பல ராஜ்யங்கள் இயேசு அந்த நேரத்திலே வரும் வரைக்கும் முன்பதாக பல ராஜாக்கள் அந்த தேசத்தை ஆண்டிருக்கிறார்கள். I thought in that nation before Jesus came, many other kings ruled over that land. பல ராஜாக்கள் அந்த தேசத்தை ஆண்டு இருக்கிறார்கள். Many kings have ruled over that land. ஆனால் ஜனங்கள் தாவீதினுடைய ராஜ்யம் வருவதாக என்றுதான் கேட்கிறார்கள். But the people ask for the kingdom of David to come. அந்த ராஜ்யத்திலே என்னதான் காணப்பட்டுச்சு? So what is so special about the kingdom of ஏன் David? ஜனங்கள் அந்த ராஜ்யத்தை விரும்பினார்கள்? Why do the people desire that kingdom? அந்த ராஜ்யத்திலே காணப்பட்ட நன்மைகள் என்ன? What are the goodness that is found in this அந்த kingdom? ராஜ்யத்தை விரும்புகிறதற்கு அந்த ராஜ்யம் ஜனங்களுக்கு செய்தது என்ன? What did this kingdom do for the people to desire என்று it so பல much? காரியங்கள் என்னுடைய மனக்கண்களுக்கு முன்பதாய் காணப்பட்டாலும் And although many things were shown to my spiritual ஒரு eyes, 2-3 காரியங்களை குறித்து நானும் நீங்களும் பார்க்கிறது நல்லது என்று நான் பார்க்கிறேன், விரும்புகிறேன். I believe it's good for us to look at just 2 or 3 of these எல்லாவற்றை things. பார்க்கிலும் Compared to everything அந்த else, அந்த தாவீதுனுடைய ராஜ்யத்திலே in the kingdom of David, தாவீது தன்னுடைய ராஜ்யத்திலே எவரையும் தண்டித்ததாக நான் பார்க்கவில்லை. I never saw David punish anyone in his தாவீது kingdom. எவருக்கும் தீர்ப்பு செய்ததாக நான் I பார்க்கவில்லை. never saw David give judgment to anyone in his அந்த kingdom. ராஜ்யத்திலே காணப்பட்டது மன்னிப்பு. All that was seen in that kingdom was forgiveness. அந்த ராஜ்யத்திலே காணப்பட்டது மன்னிப்பு. All that was seen in that kingdom was forgiveness. அந்த ராஜ்யத்திலே எப்படி பெரிய குற்றவாளிகளாய் காணப்பட்டாலும் No matter how big of a criminal you are அந்த in that ராஜ்யத்துக்கு kingdom, உட்பட்டவர்கள் எவ்வளவு பெரிய பிழைகளை செய்தவர்களாய் no காணப்பட்டாலும் matter how many wrongdoings you have done under this அந்த kingdom, ராஜ்யத்துக்குள்ளே வாழ்ந்தவர்கள் எவ்வளவு தவறான காரியங்களை செய்தவர்களாய் காணப்பட்டாலும் no matter how many wrongdoings the people under this kingdom have அந்த done, ராஜ்யத்துக்குள்ளே இருந்தவர்களை அந்த ராஜா தாவீது எவரையும் தண்டித்ததாக இந்த வேதத்திலே காணப்படவில்லை. in this word it never says that that king David punished any of these people. மாறாக அவர்களை மன்னித்ததாகவே இந்த வேதம் சொல்லுகிறது. Rather the word says that he forgave them. தாவீதுக்கு விரோதமாய் பல பேர் எழும்பினார்கள். Many people rose up against David. தாவீதுக்கு விரோதமாய் அநேக காரியங்களை செய்தார்கள். Many did many things against David. தாவீதினுடைய ராஜ்யத்தை அழிக்கிறதற்காக பல பேர் செயற்பட்டார்கள். Many gathered together to destroy the kingdom of David. தாவீது அவர்களுக்கு நியாயம் செய்யவில்லை. But David did not put judgment தாவீது upon them. அவர்களை அழிக்கவில்லை. David did not beat தாவீது them. அவர்களை நிர்மூலம் பண்ணவில்லை. David did not destroy them. ஆனால் தாவீதுக்கு எதிராக எழும்பினவர்களை கர்த்தர் நியாயம் தீர்த்தார். But God declared judgment upon those who கர்த்தர் rose அவர்களுக்கு against செய்ய David. வேண்டிய காரியங்களை செய்தார். God did whatever he had to do தாவீது against செய்ய them. வேண்டிய காரியத்தை தாவீது கர்த்தருக்காக செய்தாரு. David, whatever he did it for God. கர்த்தர் தாவீதுக்காக செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் செய்தார். And God did whatever he had to do for நானும் David. நீங்களும் ஒருவேளை You and I, for one நமக்கு another, விரோதமாய் பல பேர் பல காரியங்களை செய்யலாம். many people may rise against us, do பல many பேர் things பல against us. தீமைகளை செய்யலாம். Many people may do many பல evil against குற்றங்களை us. நமக்கு இழைக்கலாம். They may accuse us of many நம்மளை things. தூற்றலாம். They may நம்மளை- cast us aside. நம்மளை தூஷிக்கலாம். They may curse us. நமக்கு பிழையான காரியங்களை நம்ம குறித்து சொல்லலாம். They may speak bad things about us. நமக்கு அநியாயம் கூட செய்யலாம். They may even do something atrocious to us. அப்படி செய்கிற போதிலும் Even when they do this, எனக்கு அவர்களுக்கு செய்யக்கூடியதான காரியங்கள் என்னிடத்தில் அதிகாரம் காணப்பட்டாலும் whatever authority I have to do whatever I can against them, எனக்கு செய்யக்கூடியதான திறமைகள் என்னிடத்தில் காணப்பட்டாலும் even if I have the talents to do something against them, நான் அவர்களை மன்னிக்கிறவனாக காணப்படுகிறேனா? am I seen as someone who forgives them? அவர்களுக்கு நான் எதிராளியாய் மாறாதபடி அவர்களை சிநேகிதர்களாய் சேர்த்துக் கொள்ளுகிறேனா? Am I someone who does not rise against them but calls them as friends? அவர்களுக்காய் நான் தீமை செய்ய ஆயத்தப்படுகிறேனா? Or am I ready to do evil back against them? நானும் நீங்களும் அவர்களுக்காய் நன்மைகளை செய்ய வெளிப்படுகிற போது, You and I, when we are revealed to do goodness to them, நானும் நீங்களும் அவர்களுக்கு தீமை செய்யாதவர்களாய் மாறுகிற போது, when we become people who don't do evil against them, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுவார். God is one who blesses us. எவர்களையும் மன்னிக்கிறவர்களாய் நாங்கள் மாறுவோம்.
So let's become people இந்த who forgive இந்த நாளிலே everyone. என்னுடைய இருதயத்திலே ஆண்டவர் போட்ட காரியம் In these days, what God has placed in my heart, மன்னிக்கிறவர்களாய் மாறுவோம். we must be people who forgive. மன்னிக்கிறவர்களாய் மாறுவோம். Let's become people who இந்த forgive. சபையில இருக்கிற ஒவ்வொருவரை மன்னிக்கிறவர்களாய் மாறுவோம். For every person in this church to forgive one another. கடந்தவைகள் கடந்தவைகளாய் போகட்டும். Let things of the past be in the past. கடந்த காலங்களிலே ஏற்பட்ட கசப்புகள் கடந்தவைகளாய் போகட்டும். Let the bitterness of the past be in the past. கடந்த காலங்களிலே நடந்த தவறுகள் மன்னிக்கப்படுகிறவர்களாய் மாறட்டும். Let the wrongdoings of the past be forgiven. நான் ஒவ்வொருவரையும் மன்னிக்கிறதற்கு ஆயத்தமாக மாறுகிறேன் என்கிறதான ஒரு எண்ணத்துக்குள்ளே அந்த மனநிலைமைக்குள்ளே நானும் நீங்களும் வருவோம். But you and I need to enter that mindset to say I'm ready to forgive anyone. அப்படி வருகிற போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். And when we come into this mindset, God கர்த்தர் நம்மை blesses us. உயர்த்துவார். God lifts us up. நான் இந்த பைபிள்ல தட்டி தட்டி பார்த்தேன். And I've searched throughout this Bible. எங்கேயாவது மன்னித்தவர்கள் தாழ்ந்து போனார்களா என்று பார்த்தேன். I looked to see if anyone who forgave was ever cast down. இந்த மன்னிப்புக்காக தங்களை விட்டு கொடுத்தவர்கள் யாராவது தாழ்ந்து போனார்களா என்று பார்த்தேன். To see if anyone who let themselves go to forgive was ever cast down. அவர்கள் மன்னித்ததன் நிமித்தமாக, But because they forgave, அவர்கள் தாழ்ந்து போனவர்களாக இந்த பைபிள் காட்டவில்லை. the Bible never showed me that they were cast அவர்கள் down. மற்றவர்களை விட உயரத்தில் இருந்ததாகத்தான் இந்த பைபிள் But they were காட்டுகிறது. placed higher than others, the Bible says. மற்றவர்களை விட Compared to others, மன்னித்தவர்கள் மேன்மையான இடத்துல தான் கர்த்தர் அவர்களை those வச்சிருக்கிறார். who forgive are placed at a higher ஆகையால status. தயவு செய்து So please, தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு சொல்லுகிறேன், I'm telling you, urged by the Spirit of God, எல்லாரையும் நாங்கள் மன்னிப்போம். let's forgive everyone. எல்லாரையும் நாங்கள் Let us மன்னிப்போம். forgive இது everyone. ஒரு குடும்பம். This is a family. இது ஒரு குடும்பம். This is a family. குடும்பத்திலே சில குறைவுகள், சில தவறுகள், சில தப்புக்கள் நடந்திருக்கலாம். And there may be some lacks and mistakes and wrongdoings that happen in a family. எல்லாரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாறுவோம். But let's become people who accept எல்லாரையும் நாங்கள் everyone. விசாரிக்கிறவர்களாய் மாறுவோம். Become people who inquire about எல்லாரையும் everyone. நேசிக்கிறவர்களாய் மாறுவோம். Become people who love அப்பொழுது everyone. நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். Then our life will be made a blessing. அப்படியே அப்பொழுது நம்முடைய ஜீவியங்கள் மிகுந்த ஆசீர்வாதம் உள்ளதாய் மாறும். Then our life will be made a great blessing. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? How many of you understand what I'm saying? தாவீதுனுடைய காரியத்திலே முதலாவது 1 சாமுவேல் 24வது அதிகாரத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வருவோம். In 1 Samuel chapter 24, we see the first thing about David. பல காரியங்கள் இருந்தாலும் நேரம் போதாது. நான் சொல்றேன், நீங்க 1 சாமுவேல் 24வது அதிகாரம் Although there's many முதலாவது things, வசனத்திலே இருந்து நீங்கள் கடைசி மட்டும் பாருங்க. from 1 Samuel chapter 24, from the first verse until the very end, you can read it கடைசி all. வரைக்கும் நீங்க பாருங்க. Read it until the very ஒவ்வொரு end. வசனமாய் நீங்க தியானிங்க. Meditate on every word. கர்த்தர் புதிதான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துவார். And God will reveal something new to you in your life. எனக்கு நேரம் இல்லாதபடியினாலே Because I don't have time, நான் உங்களுக்கு அதை சொல்லுகிறேன், நீங்கள் அதை வீட்டை போய் பாருங்க. I'll tell you quickly and you can read it at home. 24வது அதிகாரத்திலே சில வசனங்களை நான் கோடிட்டு காட்ட I விரும்புகிறேன். want to point out certain verses in chapter 24. 24ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பார்ப்போம். Chapter 24, verse 4. 4வது வசனத்தை ஒரு கதாவிசத்துல போடுங்க. நான் இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். And I want to tell you about the scenario. சவுல் தாவீதை பிடிப்பதற்காக தாவீது இந்த இடத்திலே இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட போது, Saul, when he heard that David was hiding in தாவீது this இந்த place, இந்த குகைக்குள்ளே இருக்கிறார் என்று சவுலுக்கு செய்தி அனுப்பப்படுகிறது. a news was sent to Saul that David was hiding in this சவுல் cave. மிகுந்த ஆவேசத்தோடு வருகிறார். And Saul comes with urgency. தாவீதுனுடைய கதையை முடிக்க வேண்டும் என்கிறதான ஒரு நிலையிலே 3000 பேரோடு வருகிறார். He comes with 3,000 people so that he can end David. தாவீதை சுத்தி சவுலுடைய ஆட்கள், ராணுவம், சவுல் உட்பட பல பேர் சூழ்ந்து And நிற்கிறார்கள். the troops of David of Saul have now surrounded David. அப்படி தாவீதை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்கிறதான ஒரு தீவிரத்தோடு இந்த சவுல் அந்த இடத்திலே வருகிறார். And Saul comes there with the desire to somehow kill David. தாவீது கொல்லப்பட வேண்டும் என்கிற ஒரு முடிவுக்கு, அந்த நிலைமைக்குள்ளே தாவீது இருக்கிற இடம் தெரியும். தாவீதை சுற்றி சவுலும் சவுலுடைய ராணுவங்களும் சூழ்ந்து விட்டார்கள். So Saul knows where David is and he has now surrounded David with his troops. ஆனால் அந்த நேரத்திலே சவுலுடைய வயிற்றிலே சின்ன ஒரு குழப்பம் ஏற்பட்டு விட்டது. But at that time there was a confusion in Saul. கர்த்தர் நம்மை காக்கிறதுக்காண்டி எதிராக எழும்புகிறவர்கள் வயிற்றிலும் கை வைக்க அவரால முடியும். God, to protect us, he can even touch the stomachs of those who rise up against us. அப்ப அவர் அந்த நீங்க பாப்பீங்கன்னா அவர் சவுல் போய் ஒரு இடத்திலே தன்னுடைய மலை ஜாதிக்கு டாய்லெட்டுக்கு போயிருக்கிறாரு. And so now Saul goes somewhere to relieve his needs. அப்ப அந்த இடத்துல போனபோது சவுல்
தாவீது இந்த இடத்துல இருக்கிறார் என்று தான் தெரியுமே ஒழிய, And although Saul now knows that David is in this place, தாவீதுக்கு க்ளோஸ்டா தான் இருக்கிறதை சவுல் காணவில்லை, அறியவில்லை. Saul did not know or he did not see that he was that close to David. அப்பொழுது தாவீதினுடைய ஆட்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், So what the people of Saul now say is, அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, the men of David now said, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், this is the behold, I will deliver your enemy உன் into your hand, பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று that you may do to him as it seems good to you. கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். They said, behold, this is the day which the Lord has said to you. தாவீதோடு கூட இருக்கிற மனிதர்கள் தாவீதை பார்த்து சொல்லுகிறார்கள், The men that are with David say, கர்த்தர் உமக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார். God has given you a prophecy. கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனம் அன்றைக்கு சொல்லி இருக்கிறார். God has given you a prophecy that day. கர்த்தர் சொன்ன வார்த்தை இன்றைய நாளிலே நிறைவேறுகிற ஒரு நாளிலே வந்திருக்கிறோம். And we've come to the day now where that prophecy that God spoke is being கர்த்தர் fulfilled. சொல்லி இருக்கிறார், உன்னுடைய சத்துருவை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி. God says, I will deliver your enemy into your hand. கர்த்தர் உன்னுடைய கையிலே ஒப்பு கொடுத்து விட்டார். And God has now given him into your hand. ஆகையினாலே இந்த நாள் நாங்கள் சவுலை அவுட் ஆக்கிட்டு ராஜ்யத்தை கைப்பற்ற வேண்டியதான நாள். So today is the day where we kick out Saul and we take hold of the kingdom. கூட இருந்தவங்க சொல்றாங்க, The people with David say this. இது எங்களுடைய விருப்பம் இல்ல, They say this is not our desire. இது ஆண்டவருடைய விருப்பம், கர்த்தரே சொல்லி This is இருக்கிறார். the will of God, the desire of God that he has spoken. ஆனால் தாவீது என்ன சொல்லுகிறாரண்டா, என்ன செய்யறாண்டா, But what David says and does in return, ஒப்பு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னாரு. God says, I will deliver. ஆனா அடுத்த பகுதி மிகவும் சுவாரஸ்யமான பகுதியாக இருக்கும். But the next part is very interesting. உன் பார்வைக்கு நலமானபடி செய்வாயாக. That you may do to him as it seems good to உன் you. பார்வைக்கு நலமானபடி செய்வாயாக. That you may do to him as it seems good to சில you. வேளைகளிலே கர்த்தர் நம்முடைய கைகளிலே பலதரப்பட்ட காரியங்களை ஒப்பு கொடுப்பார். Sometimes God will deliver many things into our hands. எதிரிகளை ஒப்பு கொடுப்பார். He gives the enemy into our பல hands. சூழ்நிலைகளுக்குள்ளே எங்களை ஆண்டவர் கொண்டு போவார். God will take us through many எல்லாமே circumstances. சாதகமான சூழ்நிலை போல காணப்படும். And it may seem like dangerous circumstances. கர்த்தர் சொல்லி விட்டார் என்கிறதற்காக But because God has said it, தாவீது கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறதற்கு முற்படாத படிக்கு David did not rush to fulfill the word of God. கர்த்தர் அடுத்த பகுதியிலே சொல்லி இருக்கிறாரு, For God says in the உன் next part, பார்வைக்கு நலமானபடி செய்வாயாக. that you may do to him as it seems good to you. தாவீதுனுடைய பார்வைக்கு To David's eyes, சவுலை கொல்லுகிறது நலமான காரியமாக காணப்படவில்லை. he didn't think that it was good to kill off Saul. தாவீதுக்கு சவுலை கொல்லுகிறதற்கு தாவீதினுடைய கையில சவுல் இருந்தாலும், Although Saul was in David's hand to kill him, தாவீது கணக்கு நலமானபடி எது காணப்படுகிறதோ அதை செய்கிறவனாகவே தாவீது காணப்பட்டார். David was one who did as it seemed good to him. ஆகையால்தான் 13ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, So that's why chapter 13 verse 26 says, தாவீது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், David is a man after my own heart. எனக்கு விருப்பமானவைகளை என்னுடைய சித்தங்களை எல்லாம் செய்வான். He will do all of my desires. ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் நானும் நீங்களும் மாற வேண்டும் என்று சொன்னால், If you and I want to become people who are after ஆண்டவர் God's சில own heart, வேளைகளிலே நம்முடைய கைகளிலே சில காரியங்களை தருவார். sometimes God will give certain things into our hands. செய்யக்கூடிய அதிகாரத்திலே நம்மை வைப்பார். And he will put that authority upon us to செய்யக்கூடிய do it. சூழ்நிலையிலே நம்மை கொண்டு வந்து And he will நிறுத்துவார். take us to the circumstance ஆனால் where we can do நானும் it. நீங்களும் தீர்மானங்களை எடுக்கிறவர்களாய் கர்த்தருக்கு அது பிரியமா? But you and I, the decisions that we make கர்த்தர் are அதை they according to the விரும்புவாரா? will of God. Does God desire that? கர்த்தர் அதை விரும்புவாரா? Will God like that? கர்த்தருக்கு அது முன்பாக பிரியமான காரியமாய் காணப்படுமா Is it favorable in the sight of God? என்று நானும் நீங்களும் ஒரு நிமிஷம் யோசிக்க வேணும். You and I, for a moment, we need to think about that. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? How many of you understand what I'm saying? அந்த வசனம் சொல்லுது, என்று கூட இருக்கிறவங்களே நமக்கு சொல்லுவார்கள். That verse says even the people around us will say கூட something to us. இருக்கிறவர்களே நம்மளை அந்த வழிக்குள்ளே நடத்துகிறதுக்கு எத்தனிப்பார்கள். Even the people around us will try to lead us down that path. பல பேர் அப்படித்தான் நம்மளை நடத்துவார்கள். That's how many people lead ஆனா us. நீங்களும் நானும் நிற்கிற இடம் சரியான இடமா என்று சொல்லி, செய்கிற காரியம் சரியா என்று சொல்லி சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டியது என்னுடைய உங்களுடைய கடமை. But you and I, our duty is to see and to discern whether the place that we're standing at, the thing that we're going to do, is favorable in the sight of God. தாவீது இத கேட்ட உடனே தாவீது என்ன செய்கிறார் என்றால், ஒரு சால்வையினுடைய நுனியை வெட்டி ஒரு அடையாளத்துக்கு வச்சிருக்கிறார். When David he heard of this, he secretly tore off a corner of Saul's robe and he
keeps us as a symbol. கீழ பாத்தீங்கன்னா அத வெட்டினதுக்காண்டியே தாவீதுனுடைய இருதயம் படபடபடன்னு அடிச்சிச்சான். And you can see as you read on, David was filled, his heart was beating so fast just because of tearing off that corner. அவளத்துக்கு சென்சிட்டிவான ஒரு தேவ மனுஷன். That's how sensitive of a man of God he was. ஒரு வஸ்திரத்தின் ஓரத்தை வெட்டவே Just to cut off a corner of a robe, தாவீதுனுடைய இருதயம் படபடன்னு அடிச்சிச்சான். it says that David's heart was beating rapidly. இன்னைக்கு ஆள வெட்டினா கூட நாங்க சந்தோஷமா தான் இருக்கிறோம். Today, even if we kill someone, we're happy. வஸ்திரத்தின் ஓரத்தை வெட்டினாலே படபடக்கிற தாவீதுக்கும் ஆள வெட்டினாலே நாம சந்தோஷமா இருக்கிறோம். எங்களுடைய இருதயத்தினுடைய சென்சிட்டிவிட்டியும் நாம யோசிச்சு பார்க்கணும். We need to think about the sensitivity between David's heart and between our hearts. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு இருக்கிற மனிதர்கள் அவர்களுடைய இருதயத்தில ஒரு காரியத்தை செய்கிற போது கூட அவங்களுக்கு ஆவியானவர் திட்டம் தெளிவா பேசுவார். When people are filled with the Spirit of God, even if they're doing something small, God, the Holy Spirit will reveal a plan to them. மனச்சாட்சியிலே சூடுண்டவர்களாய் நாம மாறுகிற போது, when we become angered in our hearts, நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றும் எது நடந்தாலும் தெரியாது. we won't see anything that's happening in our life. முழு பூசணிக்காக சோத்துக்களை மறைச்சா கூட நமக்கு சந்தோஷமா தான் இருக்கும். Even if you had a whole garlic into our rice, எவ்வளவு பெரிய தப்பு happy. செய்தாலும் கூட நமக்கு படபடன்னு அடிக்கவே அடிக்காது. Whatever happens around us, our heart won't be troubled. ஆனா ஆவியானவரால நடத்தப்படுகிற போது, But when we are led by the Holy Spirit, ஆவியானவருடைய பிரசன்னத்துக்குள்ள நாம நிக்கிற போது, when we stand in the presence of the Holy Spirit, வார்த்தைகள் சில வேளையில நம்ம சீர்தூக்கி பார்க்க வைக்கும். the words that we speak will sometimes turn around and look back at என்னால us. ஒரு மனிதன் துக்கப்பட்டுட்டாரா? Oh, has someone become sorrowful because of me? கவலையா மாறிட்டாரா? Has someone become sad because of me? உடனே போய் அவர்களோட சாரி சொல்லுவோம். And immediately we'll go and say sorry to them. எனக்கு நாம் நம்புறேன் அப்படி போய் தூங்க முடியாது. I believe that we can't even go to ஒருதனை sleep. துக்கப்படுத்திட்டு நானும் நீங்களும் தூங்க முடியாது. We can't make someone sad and go to sleep. நம்முடைய மனச்சாட்சியிலே நானும் நீங்களும் சூடு உள்ளவர்களாய் இல்லாத வரைக்கும், but as long as we don't have that fire in our consciousness, கீழ அப்படியே பார்த்து கொண்டு போகிற போது, as you keep reading down, 7வது வசனம் சொல்லும், verse 7 says, தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்பு ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். கவனம் இருக்கு. ஓகே, நீங்க அந்த 6வது வசனத்தை எல்லாம் நீங்க பார்க்கிற போது, when you read verse 6, ஒரு குரூப் எழும்புகிறது. a group rises now. ஆனா தாவீது அவங்கள பார்த்து சொல்லுகிறாரு, but David says to them, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். he is an anointed man. அது அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். He has been anointed by God. அவர் நமக்கு தலைவனாய் கர்த்தர் தான் வச்சிருக்கிறார். and God has kept him as a master for கர்த்தர் தான் us. அவரே அந்த ஸ்தானத்துல நியமிச்சு வச்சிருக்கிறார். God is the one who has placed him in this position. நியமிச்சவரை நியமிச்சவர் பார்த்து கொள்வார். and the one who has appointed him will guard him. என்னுடைய கையிலே ஆண்டவர் அவரை நியாயம் தீர்க்கிறதுக்குரிய பொறுப்பை கர்த்தர் தரையில்லை. in my hand, God did not give me the responsibility to place judgment. when a group rose up, தாவீது அவர்களை தன்னுடைய வார்த்தைகளை சொல்லி அவர்களை அடக்குகிறவராய் இந்த தாவீது காணப்பட்டார். David is seen as a man who speaks the word of God to calm them. சில வேளைகளிலே கூட இருக்கிறவர்கள் சில பேரை பற்றி சில காரியங்களை கதைக்க கூடும். sometimes the people around us will say சில certain things காரியங்களை about certain people. சொல்லக்கூடும். they can say certain things. 10 பேர் சொல்லுகிறார்கள் என்கிறதற்காண்டி 11வது ஆளாய் நாங்கள் அவர்களோடு சேருகிறோமா? are we people who join as the 11th person when 10 people speak? அல்லது நானும் நீங்களும் 10 பேர் சொன்னாலும் அந்த 10 பேரையும் அமர்த்தி கர்த்தர் பக்கமாய் தேவனுடைய ராஜ்யம் பக்கமாய் திருப்புகிறவர்களாய் காணப்படுகிறோம்? or are we people when 10 people speak, we speak the word of God over them to calm them down and to turn them towards தாவீதோடு God? கூட இருந்தவங்க பயங்கர பலசாலிகள். the people that were with David were mighty தாவீது ஒரு வார்த்தை warriors. சொன்னா அவன் போட்டு தள்ளி இருப்பாங்க. if David had said a word, they wouldn't kill him ஆனாலும் off. தாவீது தன்னுடைய வார்த்தையினாலே அவர்களை அமர்த்தினாராம். but David by his word he calmed them. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை அமர்த்துகிறதாய், குழம்புகிறவர்களை குழப்புகிறவர்களாய் அல்லாதபடி அவர்களை அமர்த்துகிறவர்களாய், அவர்களை சமாதானப்படுத்துவர்களாய் நாம காணப்பட வேண்டும். we must be people who speak words that calm others, not lead them more into trouble. எத்தனை பேருக்கு நான் சொல்ற புரியுது? how many of you understand what I'm saying? பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க எந்த குரூப்? look at the person beside you and ask, what group are you part கேட்கிறதுனால of? ஒண்ணும் குறைஞ்சு போகாது. கேளுங்க. you're not going to lose anything by asking. கேளுங்க, மற்றவங்கள பார்த்து கேளுங்க, நீங்கள் எந்த குரூப், நான் எந்த குரூப், அவங்கள கேட்க ஓகே. ask them, what group are you, what group am I? நானும் நீங்களும் கலகத்தை அடக்குகிறவர்களாய் காணப்படுவோம். you and I are the ones who calm the trouble. சமாதானம் பண்ணுகிறவர்களாய் காணப்படுவோம். we are the ones who bring peace. மற்றவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே சேர்க்கிறவர்களாய் உட்படுத்துகிறவர்களாய் காணப்படுவோம். we must be people who bring others into the kingdom of God. ஹalleluya. hallelujah. நீங்க அப்படியே கீழ போகிற போது, and as you keep reading,
9வது வசனத்துல நீங்க பார்க்கிறோம். நான் இதை அப்படியே சாராம்சமா சொல்லிட்டு போறேன். Verse 9, I'm just going through this quickly. தாவீது மற்றவர்களுடைய வார்த்தைகளை கேட்கிறவளாய் தாவீது காணப்படவில்லை. David was not one who listened to the words of others. கர்த்தருக்கு எது பிரியமோ அதை செய்கிறவராய் தாவீது காணப்பட்டார். But he was one who did whatever God desired. தாவீது மற்றவர்களுடைய வார்த்தையை கேட்டு செயல்படுகிறவளாய் காணப்படாதபடிக்கு, Because David did not do what other people said, தாவீது கர்த்தர் எதை விரும்புகிறாரு, he did what God கர்த்தருக்கு wanted. எது பிரியம், What does God desire? கர்த்தருக்கு எது நல்லது, What is good for God? அதைத்தான் தாவீது செய்தாரு. That's what David did. நேரம் போறபடியா நீங்க அதை கீழே அப்படியே பார்க்கிற போது, Because time is running up, we can keep reading. சவுலிடத்துல தாவீது வந்து சொல்லுவாரு, David comes to Saul and says, நீர் மற்றவர்களுடைய வார்த்தையை கேட்டு என்ன கொல்ல பார்க்கிறீரே, you try to kill me because you are listening to others. மற்றவர்கள் சொல்லுகிறார்கள் என்று என்னை நீர் நம்பாம போகிறது என்ன என்று சொல்லி பல காரியங்கள் 18ஆம் வசனம் மட்டும் தாவீது சொல்லுவார். Until verse 18, David says, listening to others, you're doing all these things against me. தாவீதினுடைய வார்த்தைகளை சவுல் கேட்டபோது, And when Saul heard the words of David, தாவீதுக்கு முன்பாக சவுல் தான் மண்டியிட வேணும். Saul should be the one who bows down before David. தாவீதினுடைய கையில தான் சவுல் இப்ப ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார். Because Saul has been given into the hands of David. தாவீது நினைச்சா சவுலுடைய கதையை முடிக்க கூடிய ஒரு பொசிஷன்ல தான் இப்ப சவுல் இருக்கிறார். Saul's in a position where if David thought it, he could end Saul. ஆனால் மாறாக தாவீது தான் சவுலுடைய காலில போய் விழுந்து இவ்விதமாக கேட்கிறார். But rather David is the one who falls at the feet of Saul and ஒருவேளை asks நம்முடைய வாழ்க்கையிலும் கூட sometimes even in our நம்மிடத்தில் lives அதிகாரம் இருக்கலாம், we may have authority, நம்மிடத்தில் அறிவு இருக்கலாம், we may have நம்மிடத்தில் wisdom, பலம் இருக்கலாம், we may have strength, நம்மிடத்தில் எல்லாம் இருக்கலாம். we may have everything, ஆனா நாங்கள் அதை வைத்து மற்றவர்களை ஆள பார்க்கிறோமா, but are we trying to rule others through this? அல்லது அவர்களை நாங்க எங்களுடைய காலடியிலே அமர்த்த பார்க்கிறோமா? Are we trying to suppress people down to our மாறாக feet through this? எல்லாம் இருந்தாலும், Or rather having மாறாக everything, எல்லா காரியங்களையும் கர்த்தர் எனக்கு கிருபையா தந்தாலும், rather although God has given என்னை us grace to have பார்க்கிலும் all these மற்றவர்களை things, கனமுள்ளவர்களாய் நாங்கள் நினைக்கிறோமா? do we think of others as more honorable than us? மற்றவர்களை நாங்கள் மேன்மையாக எண்ணுகிறோமா? Do we think of others as greater அப்படி than நாம us? எண்ணுவோமானால் எங்களுக்கு ஒரு பிரிவினை வராது, If we think this, there will be no division எங்களுக்கு ஒரு amongst குழப்பம் us. வராது. There will be no confusion தாவீது amongst தான் us. சவுலிடத்திலே போய் கேட்கிறாரு, So David goes to Saul. நீர் இப்படியான காரியங்களை செய்கிறது என்ன? He என் said- தகப்பனே, அப்படிதான் அந்த வசனம் அழகா இருக்கும், என் தகப்பனே என்று சொல்லி ஒரு கொலை செய்ய வந்து நிக்கிற தன்னுடைய தலைவனை பார்த்து கேட்கிறாரு. David looks to the man who is trying to kill him and says, my father. பொல்லாதவர்கள் அப்படித்தான் சொல்லுவாங்க, The evil will say this. நீங்களும் நானும் அப்படிப்பட்டவளாய் மாறுவனா? You and I, let us not be like this. 28வது வசனம் கடைசியான ஒரு வசனத்தை வாசிக்கவும். கடைசி And அந்த last, அதிகாரத்தில். we're going to read a verse. அப்பொழுது தாவீது சவுலுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். பின்பு சவுல் தன் வீட்டுக்கு புறப்பட்டு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அறைப்பான இடத்திற்கு ஏறி போனார்கள். கவனமா கேளுங்க. And pay attention to this. தாவீதை சவுல் கொல்ல வரைக்க இருந்த தாவீதினுடைய சுபாவமும், The nature of David who was there when Saul was coming to kill இப்படி him, தாவீது சவுலோடு நடந்து கொண்ட விதத்தை சவுல் பார்த்தபோது சவுலுடைய மாற்றமும், and the transformation in Saul when he saw the way that David was தாவீது walking. சவுல் தாவீதை பார்த்து சொல்லுகிறாரு, And David says to Saul, நிச்சயமாகவே நீ ஒரு நாளைக்கு ராஜாவாய் மாறுவாய், surely one day you will be உன்னுடைய king, கையில கர்த்தர் ராஜ்ய பாரத்தை தருவாரு, and God will give the kingdom into your நீதான் இந்த hands. தேசத்துக்கு ராஜாவாய் You இருப்பாய் will be the king to this nation. என்று சொல்லி Saying this, தாவீதையும் சவுலும் பிரிகிற போது when David and Saul கொல்ல part, வந்த தாவீதை சவுல் மிகுந்த ஒரு பாசத்தோடு அல்லது மிகுந்த ஒரு நிறைவோடு அல்லது மிகுந்த ஒரு நல்ல ஒரு நடத்தியாக ரெண்டு பேரும் பிரிந்து போகிறார்கள். 28வது வசனத்தில் in verse 28, they part ways with great love between one another. சவுல் வருகிற போது இருந்த மாதிரி சவுல் போகிற போது இருக்க இல்லை. Saul did not leave the same way that he had come. கவனமா கேளுங்க. சவுல் தாவீதை சந்திக்க வருகிற போது இருந்த சூழ்நிலையில இருந்த மாதிரி அந்த சுபாவத்தில தாவீதை சவுல் சந்தித்து திரும்பி போகிற போது அப்படி இருக்கல. When Saul came and he met David, he did not leave the same way that he had come. காரணம், சவுல் தாவீதினுடைய வார்த்தைகள் வாழ்க்கைகள் சவுலுடைய வாழ்க்கையை மாற்றியதாய் மாறிவிட்டது. The reason for this is because the words and the ways of David changed the life of Saul. கொல்ல வந்தவன் திரும்பி போகிறாரு சமாதானத்தோட சந்தோஷத்தோட. The one who comes to kill, he goes forward again with peace and joy. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பல எதிரிகள் வரலாம், In our life, many பல enemies may காரியங்கள் come. நம்மை தேடி வரலாம். Many situations ஆனால் may rise நானும் against நீங்களும் us. அவர்களை மன்னிக்கிற போது, But you and I, when we நானும் forgive நீங்களும் them, அவரை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற போது, when we forgive them, accept அவர்கள் them, எவ்விதமாய் வந்தார்களோ அவ்விதமாக
போக மாட்டார்கள், மாறாக நல்ல சமாதானத்தோடு போக பண்ணுவிக்க எங்களால முடியும். They will not go back the same way that they came, but they will go back with peace and joy. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? How many of you understand what I'm saying? ஒரு ஆள் உங்களோட கோபமா வந்தா அந்த ஆளை கோபப்படுத்தி அனுப்பவும் உங்களால முடியும், அந்த ஆளை சமாதானப்படுத்தியும் அனுப்ப உங்களால முடியும். When someone comes with you angrily, you can send them back with anger, you can send them back with peace and with எங்களுக்குள்ள joy. தேவனுடைய ஆவியானவர் இருப்பாரானால், If the Spirit of God is with you and தேவனுடைய I, ஆவியினால நாங்கள் நடத்தப்படுவோமானால், if we are led by the அவர்களை Spirit of God, சந்தோஷமாய் எங்களால் அனுப்பிவிட முடியும். He can lead us அவங்களுடைய through joy. குறைகளை கதைச்சு நாம அவங்களை வேதனைப்படுத்தி அனுப்ப வேண்டிய தேவையில்லை. We won't look at their lack and their அவங்களை sorrows. குற்றப்படுத்தி அனுப்ப வேண்டிய We தேவையில்லை. won't accuse them and send அவன் them வந்த forward. மாதிரி போக மாட்டான், சந்தோஷமாக They போக will not go எங்களால் back the same way அனுப்பிவிக்க that they முடியும். came, but they can go back with joy. அதற்குத்தான் தாவீதுடைய ராஜ்யத்திலே மன்னிக்கிறதான ஒரு பண்பு காணப்பட்டுச்சு. That is why in the kingdom of David we see the nature of இந்த இடத்திலே forgiveness. ஒரு ராஜாவை தாவீது மன்னிச்சு அனுப்புகிறாரு. Here we see David forgiving a king. இன்னொரு மனுஷனை நாம பார்க்கிற போது டக்குன்னு சொல்லிட்டு முடிச்சிருவேன். Very quickly, I'm going to say this. If we look at பல another காரியம் man, 25வது அதிகாரம் அடுத்த அதிகாரத்துக்குள்ள நீங்க போகிற போது when you go into the next chapter, chapter 25, நாபால் என்கிறதான ஒரு மனுஷனை நீங்க பார்க்க முடியும். you see the man Nabal. 25ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, முதலாவது வசனம் 2வது வசனத்துல நீங்க பார்த்து கொண்டு போவீர்கள் என்று Chapter சொன்னால், 25, verse 1 and 2. அந்த மனுஷன் மிகுந்த ஒரு 3000 ஆடுகள் மாடுகள் பல மிருக ஜீவன்களை உடைய ஒரு மனுஷன். He was a man with 3,000 sheep and 1,000 goats. அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே பலதரப்பட்ட செழிப்பு நிறைந்த ஒரு பிசினஸ் மேன், And he was a ஒரு great, செல்வந்தன். he was a very prosperous, successful businessman. அப்படிப்பட்டதான ஒரு மனிதன் And such a man, ஒரு காலத்திலே at one time, அந்த மனிதனுடைய மிருகங்கள் வேலையாட்கள் தாவீதினாலே காக்கப்படுகிறார்கள். his sheep, his livestock, his workers, they're attacked by David. அந்த நாபாலினுடைய வேலையாட்கள் மிருகங்கள் எல்லாம் தாவீதினாலே அவர்கள் காக்கப்படுகிறார்கள். All the livestock, the servants of Nabal, they're protected by David. காக்கப்பட்ட அந்த மனிதனும் அந்த வேலையாட்களையும் தாவீது ஒரு நாள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே தாவீது நிற்கிறார். And in one situation, David is in a very troublesome circumstance. தாவீதுக்கு ஒரு உதவி இந்த நாபாலினால் தேவைப்படுகிறது. And he needs some help from Nabal. நாபாலினாலே தாவீதினுடைய குறைவுகள் அல்லது பசி அல்லது தாவீதினுடைய வேலையாட்களுக்கு ஒரு நன்மை கிடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாய் காணப்படுகிறது. There's a certain situation where there must be goodness that comes to the people of David through Nabal. அப்பொழுது தாவீது நாபாலிடத்திலே 10 பேரை அனுப்புகிறார். நான் சொல்றேன், டைம் இல்ல, நீங்க வாசிக்கிறதுக்கு இத போய் பாருங்க. So David sends 10 young people to Nabal. நீங்க பார்க்கிறத பார்த்தா பாஸ்டர் நாங்க வீட்டை போயும் பார்க்க மாட்டோம் இங்கேயும் பார்க்க மாட்டோம்ன்ற மாதிரி இருக்கு. The way that you're looking at me, you're acting as if you're not going to read this when you go home. நீங்களே சொல்லுங்க பாஸ்டர், நாங்க இப்படியே பார்த்துட்டு உங்களை பார்த்துட்டு அப்படியே போயிடுறோம்ன்ற மாதிரி இருக்கு. It seems like you're saying, Pastor, we'll look at you and we're going to go home. நேரம் இல்ல, ஆகையால நீங்க 24 25ஆம் அதிகாரத்தை வீட்டை போய் கட்டாயமா வாசிங்க. So definitely we don't have time, but go home and read அப்ப chapter தாவீதினுடைய 24, தேவையை 25. திருப்தி படுத்தத்தக்கதாய் தாவீது தன்னுடைய 10 வேலையாட்களை நாபால் இடத்திலே அனுப்புகிறார். So to fulfill his needs, David sends 10 young people to Nabal. அனுப்புகிற போது செய்தியையும் சொல்லி அனுப்புகிறார். And when he sends them with எனக்கு a இப்பொழுது சில greeting. தேவைகள் உம்மிடத்தில் இருந்து சந்திக்கப்பட வேண்டியிருக்கு. I have some needs that must be met through you. நீர் இப்படி ஒரு தேவையில இருந்தபோது நாங்கள் உங்களை பாதுகாத்தோம். When you were in such a need, I protected you. உங்களுடைய மிருக ஜீவன்கள் அத்தனைக்கும் நாங்கள் ஆகாரம் போட்டோம். And we gave food to all of your household. உங்களுக்கு ஆதரவா இருந்தோம். We were counsel to you. இப்பொழுது எங்களுக்கு உங்களிடத்தில் இருந்து ஒரு உதவி வேணும் என்று சொல்லி தாவீது செய்தி And அனுப்புகிறார். David says, now we have a need from you, and he sends this greeting. அதை நாபால் கேட்டபோது, And Nabal, when he heard this, நான் நினைக்கிறேன் 5ஆம் வசனம் 6வது வசனங்கள் எல்லாம் நீங்க பார்க்கிற போது 5ஆம் வசனத்துல இருந்து you can read from verse 5 onwards. நாபால் கேட்கிறாரு, Nabal asked, யார் இந்த தாவீது? who is this யார் David? இந்த ஈசாய்? Who is this Isaac? யார் இந்த மனிதன் என்று தாவீதை குறித்து நாபால் கேட்கிறார். And Nabal asks about David, who is this அத்தனையும் man? நாபாலுக்கு தெரியும். Nabal knew all of it. இருந்தும் அந்த மனிதன் தாவீதின் மேலே வெறுப்புள்ளவனாய், And still with hatred towards தாவீதுக்கு David, உதவி செய்யக்கூடாது, to not help David, தாவீதுக்கு ஒரு நன்மை செய்யக்கூடாது என்ற ஒரு நிலையிலே இந்த மனிதன் காணப்படுகிறார். Nabal was seen in a situation where he did not want to be of goodness to David. இப்படி நாபால் பேசின வார்த்தைகளை கேட்ட தாவீதினுடைய வேலையாட்கள் And the workers of David who heard the words of Nabal, தாவீதிடத்திலே வந்து சொன்னபோது, when they said this to David, தாவீது என்ன செய்கிறார்? அந்த நாபாலுக்கு விரோதமாய் 400 பேரை கூட்டிக் கொண்டு போகிறார். David takes 400 people towards Nabal. நாபாலை முடிக்கிறதற்காக இந்த தாவீது கடந்து செல்கிறார். David goes to finish off Nabal. இதுவரை நான் சொன்னேன், தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட இஸ்ரவேல் மக்களை கொல்லுகிற எந்த காரியத்திலும் மன்னிப்பை தவிர வேற ஒரு காரியத்தையும் தாவீது செய்யவில்லை. And so far I've told you that David did not do anything else besides forgive the people of Israel who he was with. நாபாலின் வார்த்தைகளை தாவீது கேட்டபோது But when David heard the words of Nabal, தாவீது மிகுந்த கோபம்
கோபமடைகிறார். David was very angry. தாவீது மிகுந்த கோபப்பட்டு He got very இந்த angry. மனிதனை கொலை செய்ய வேண்டும் என்று மிகுந்த தீவிரமாய் கடந்து And வருகிறார். he goes very quickly to kill this man. இந்த செய்தியை ஒரு வேலைக்காரன் And a worker, he hears this news. அபிகாயேல் என்கிறதான அந்த நாபாலுடைய மனைவிக்கு அறிவிக்கிறார். He relays this message to Abigail, Nabal's இதை wife. அறிவித்த போது When he relayed அந்த this message, வேலைக்காரன் சொல்லுகிறாரு, the worker says, 13ஆம் வசனத்திலிருந்து நீங்க பார்க்கிற போது when you read verse 13 தாவீது onwards, தங்களுக்கு செய்த நன்மைகள் அத்தனையையும் அந்த வேலைக்காரன் நாபாலுக்கு அறிவிக்கிறார். the worker, அபிகாயேலுக்கு அறிவிக்கிறார். the worker tells Abigail about all the goodness that David did for அவர் their நமக்கு lives. பதிலா இருந்தார். அந்த வேலைக்காரர் சொல்ல தாவீது எங்களுக்கு ஒரு மதிலா இருந்தார். And the worker says David was like a wall for ஒரு us. பாதுகாப்பா He was இருந்தார். a protection for எங்களுடைய us. மிருகங்களை காப்பாற்றினார். He saved our எங்களுக்கு livestock. ஒரு குறைவில்லாதபடி எங்களை காப்பாற்றினார். He guarded us so that அப்படி there's no lack in தாவீது our செய்த lives. பல நன்மைகளை இந்த வேலைக்காரன் அபிகாயேலுக்கு And சொல்லுகிறார். this worker says all the goodness that David has done to தன்னுடைய Abigail. நாபால் தன்னுடைய எஜமான் செய்த காரியத்தையும் அறிவிக்கிறார். And Nabal tells everything that her master has இதை done as கேட்ட well. போது அபிகாயேல் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். So Abigail, when she hears this, she makes a தாவீதுக்கு decision. எதிராக இந்த அபிகாயேல் ஓடி வருகிறார். Hey, Abigail runs against David. தாவீதை சந்திக்கிறதற்காக அபிகாயேல் ஆகாரங்களோடு பலதரப்பட்ட காரியங்களை கொண்டு ஓடி வருகிறார். Abigail, with many things, she ran towards David. எப்படியாயினும் இந்த தாவீதை தடுத்து விட வேணும். That she needs to stop David somehow. எப்படியாயினும் இந்த நாபாலை கொலை செய்து இந்த கொலை பாதகத்துக்குள்ளே தாவீது அகப்பட்டு விடக்கூடாது. That she cannot lead David to come kill Nabal. தாவீதை குறித்து இந்த அபிகாயேலுக்கு நன்றாக தெரியும். And David knew very well about Abigail. தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன், That he was a man தேவனுடைய for God. விருப்பத்தை செய்கிற A மனுஷன், man who does the will of God. தேவனுக்காய் காரியங்களை செய்கிற ஒரு மனிதன் A man who does the things for இந்த God. நாபாலுக்காய் தேவனுடைய சித்தத்துக்கு மாறாய் செயல்படக்கூடாது என்கிறதற்காக To not do things against Nabal. இந்த அபிகாயேல் தாவீதை சந்திக்கிறதுக்காக கடந்து வந்து தாவீதை சந்திக்கிறார். Abigail goes to meet David. அப்பொழுது தாவீதை பார்த்து அபிகாயேல் தாவீதுடைய குணங்கள் பண்புகளை சொல்லுகிறதை நீங்கள் அந்த அதிகாரத்திலே பார்க்க முடியும். And in this chapter you can read about when she meets David. 15ஆம் அதிகாரம் 15 17ஆம் வசனங்களிலே நீங்கள் இதை பார்க்க முடியும். Verse 15 and 16 you can read it. 23வது வசனத்திலே அந்த அபிகாயேல் சொல்லுவா, In verse 23 Abigail says, நாபால் என்ற மனுஷன் தான், Nabal is my man. இது என்ற புருஷன் தான், He is my husband. ஆனா அவர் தன் பேருக்கு ஏற்ற மாதிரியே இருக்கிறார். But he is exactly as he is to his அவருக்கு name. என்ன பேர் வெச்சாங்களோ, Whatever name they gave to him, நாபால் என்றால் அந்த பேருக்கு அர்த்தம் முரட்டு மனுஷனா. the meaning of Nabal is a stubborn man. அந்த அம்மா சொல்றா, So she says, அவர் தன் பேருக்கு ஏற்ற மாதிரியே இருக்கிறார். for as his name is, so is he. முரட்டு மனுஷன், He's பொல்லாத always with மனுஷன். him. He's an evil man. அப்படி பலதரப்பட்ட காரியங்களை சொல்லி She says many of these நீர் things. ஒரு நல்ல மனிதனா இருந்து And she says, you are a இந்த good man. பொல்லாத மனிதனை கொல்லுகிறதுனாலே Because you killed this evil உம்முடைய man. கையை நீர் குற்றப்படுத்துகிறது என்ன You are getting blood on your hands. என்று அபிகாயேல் சொன்னபோது, And when Abigail said this, கல காரியம் இருக்கு, நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். there's many things, but I'm going to say it quickly. அபிகாயேல் சொன்னபோது When Abigail said நான் this, நம்புகிறேன் ஆவியானவர் அபிகாயேல் வேடத்திலே வந்து தாவீதை உணர்த்துகிறார். I believe that the Holy Spirit came through Abigail நீ to urge உன்னுடைய David. காரியம் வேறு, Your things are different. உன்னை குறித்து ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் வேறு, The plan that God has உன்னை for you is குறித்து different. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் வேறு, What God expects from நீ you is different. ஆண்டவருக்காய் செய்ய வேண்டிய காரியம் வேறு. What you must do for God is நீ different. இந்த முரட்டு மனிதனை கொலை செய்து If you kill this நீ person, ஆண்டவருடைய சித்தத்தை மாற்றுகிறது என்ன? you transform the will of நீ God for your ஆண்டவருடைய life. திட்டத்தை மாற்றுகிறது என்ன? You transform the நீ plan of God for ஆண்டவருக்கு your life. விரோதமாய் கிரியை செய்கிறது என்ன என்று தாவீதுக்கு சொல்லப்பட்ட போது, When it was said to David that you go against the plan of God, அப்பொழுதுதான் தாவீது நின்று யோசிக்கிறார். that's when David stops and thinks. தாவீது அந்த சத்தத்தை கேட்டபோது When he heard this voice, தாவீது திரும்பி போகிறார். David turns around and he goes back. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஜீவியத்திலும் கூட Sometimes in our lives, சில வேளைகளிலே நானும் நீங்களும் விரோதமான காரியங்களை செய்கிறதற்காய், to do things against என்னையும் others, உங்களையும் குறித்து ஆண்டவர் வைச்ச திட்டத்துக்கு விரோதமாய், against the plan that God has for your life, தீர்மானத்துக்கு விரோதமாய், against his will, சித்தத்துக்கு விரோதமாய், against his plan, ஆண்டவர் எனக்கு கொடுத்ததான அவருடைய நோக்கத்துக்கு எதிராக against the goal that God பல has for your காரியங்கள் life, வந்தாலும் even if many things அந்த come, காரியங்களை செய்கிறதற்காக நாங்கள் விரைந்து ஓடுகிற போது, when we run to do those things, அந்த காரியங்களை செய்து தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற போது, when we do things against that plan and that ஆவியானவர் will, நம்மோடு பேசுகிற
சத்தத்தை கேட்போமானால், if we listen to the voice of the Holy Spirit, ஆவியானவர் that speaks பேசுகிற to us, அந்த வார்த்தைகளை கேட்போமானால், when we listen to the word சில that speaks வேளைகள் to us, the Holy ஆவியானவர் Spirit, சில மனிதர்களை நமக்கு முன்பதாக எழுப்பி அவர்கள் மூலமாய் சில வார்த்தைகளை சொல்லுகிற போது கேட்போமானால், sometimes when the Holy Spirit lifts others, பெரிதான ஆபத்திலே இருந்து நாம் காப்பாற்றி பட்டுவிடுவோம். when we listen to this, we are saved from great evil. ஆண்டவருடைய திட்டத்திலே நாங்கள் நிலை கொள்ளுவோம். We will be established in the plan ஆண்டவருடைய of God. காரியங்களை நாங்கள் செய்கிறவர்களாய் We காணப்படுவோம். become people who do the things for God. கேட்கிற சத்தத்தை நாம் தெளிவாக கேட்போமானால், If we hear that voice கர்த்தருடைய clearly, சித்தம் திட்டம் இன்னதென்பதை அறிந்து நாங்கள் செயல்படுகிறவர்களாய் மாறி we போடுகிறோம். become people who know the will and the plan of God and do accordingly. எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குது? How many of you understand? தாவீது அந்த சத்தத்தை கேட்டபோது, David, when he heard this voice, சவுலை கொல்லுகிற போது இருந்த அளவு பலம் இப்பொழுது தாவீதுக்கு நாபாலை கொல்லுகிற போதும் இருக்கு. now David, in the same way that Saul had many to kill David, now has many people to kill Nabal. மாறாக தாவீது But rather David, ஒரு வெட்கப்பட்டவன் போல தான் கடந்து போகிறாரு. he goes back as if he's ashamed. கொல்லக்கூடிய சூழ்நிலையிலிருந்து அதை விட்டுத்தான் போகிறாரு. He lets go of that situation where he could பார்க்கிறவர்களுக்கு kill. ஒருவேளை தாவீது பைத்தியக்காரன் போல காணப்பட்டிருக்கலாம். And to others it may seem like David is foolish, ஆனால் கர்த்தருக்காக அவன் போன போது, but when he goes for God, கர்த்தருக்காக செய்ய வேண்டிய காரியத்தை செய்யக்கூடிய அதிகாரம் வல்லமை இருந்தும் அதை கர்த்தருக்காக விட்டு தாவீது போன போது, when he has the authority to do it for God, when he lets go of that and he goes for God, கர்த்தர் கீழே நீங்க பாப்பீங்கன்னா அன்றைய நாளே கர்த்தர் நாபாலை அடித்தாரா. as you read on that very day, God destroyed Nabal. கர்த்தர் நாபாலை கொன்றார் என்று சொல்லி வேதம் It சொல்லுகிறது. says that God killed Nabal. நானும் நீங்களும் மற்றவர்களுக்கு தீமை செய்ய வேண்டிய தேவை இல்லை. You and I, there's no need for us to do evil against மற்றவர்களுக்கு others. எதிராக நீங்களும் நானும் செயல்பட வேண்டிய There's தேவை no இல்லை. need for us to rise up against others. கர்த்தருக்காக நானும் நீங்களும் ஒருவேளை பைத்தியக்காரர்கள் போல எண்ணப்படலாம். We may be considered foolish for God sometimes. கர்த்தருக்காக நானும் நீங்களும் மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு அவமானப்பட்டவர்கள் போல காணப்படலாம். Others may think that we are ashamed for God. கர்த்தருக்காக நானும் நீங்களும் விட்டு கொடுத்து போகிற போது, When we let go and we forgive for God, கர்த்தருக்காக நம்மை தாழ்த்துகிற போது, when we humble ourselves for God, கர்த்தருக்காக நானும் நீங்களும் செய்யக்கூடிய காரியங்கள் இருந்தும் செய்யாமல் கர்த்தருக்காக என்று போகிற போது, when we don't do whatever we could do but we go for கர்த்தர் God, நம்மை ஒருபோதும் கைவிட God மாட்டார். will never forsake us. கர்த்தர் ஒருபோதும் கைவிட He will மாட்டார். never forsake us. தாவீது கர்த்தருக்காக தான் போனார். David, he went for God. அன்றைய தினமே, And that very day, அன்றைய தினமே நாபாலுடைய கதை முடிஞ்சு. Nabal's story was finished. நாபால் தாவீதுக்காக எழுந்தாரு. நாபால் தாவீதை கொல்ல வேண்டும் என்று வெளிக்கிட்டாரு. Nabal was ready to kill David. தாவீது நாபாலை கொல்ல வேண்டும் என்று வெளிக்கிட இல்ல. And David did not get ready to kill தாவீது Nabal. கர்த்தருக்காக விட்டு கொடுத்து போனாரு. David forgave and he went for God. கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் நாபாலுக்கு செய்தார். And God did whatever he had to do for எத்தனை Nabal. பேருக்கு நான் சொல்றது புரியுது? How many of you understand what I'm saying? எல்லாரும் நானும் நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்குள்ள வந்துருவோம். You and I, we need to come into that mindset. செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கு, ஆனா நான் செய்ய மாட்டேன். There are things that we can do but we won't do it. இரண்டாவது காரியம், The second thing. முதலாவது ராஜா, First is the king. இரண்டாவது ஒரு செல்வந்தன். The second is the princes. செல்வந்தன் பிசினஸ்மேன், ஒரு தொழிலதிபர். Second is the businessman. ஒருவேளை நான் யோசிச்சேன், Sometimes I think, தாவீது ராஜாவண்டபடியினால மன்னிச்சாரா? did David forgive because he was a king? ராஜாவை மன்னிச்சுத்தானே ஆக வேணும். Because a king has to இல்லையா forgive, அந்த தேசத்துல வாழ முடியாது. or else they can't live in the country. ஆகையினால இவரை மன்னிச்சாரா So is that why he forgave? என்று யோசிச்சேன். I thought of this. அவரை மன்னிக்காம இவரால வாழ முடியாது என்கிறதுக்காக மன்னிச்சாரா? Did he forgive because he couldn't live without ராஜாவை forgiving him? மன்னிக்கிறது சுகம். It's easy to forgive a king. மன்னிக்கிறனோ மன்னிக்கலையோ நான் அந்த பூமியில வாழ இல்லாத என்கிறதுக்காக மன்னிச்சிருவோம். Whether I forgive or not, I'll live because I have to. இரண்டாவது ஒரு செல்வந்தன். The second is the businessman. செல்வந்தனை நாம் நீங்களும் மன்னிக்கிறதுக்கு தான் விரும்புவோம். You and I, we want to forgive ஏனென்றால் businessmen அவனால நமக்கு பல நன்மைகள் வர வேணும். because there's a lot of goodness that can be done அவனை for us through பகைச்சா them. நம்முடைய வாழ்க்கையில சில குறைவுகள் ஏற்படுகிறதுக்கு சாத்தியக்கூறு இருக்கு. If we curse them, then we will lack a lot of things in our ஆகையினால lives. சில வேளையில அந்த செல்வந்தன் என்கிறதற்காக மன்னிச்சாரான்னு யோசிச்சேன். So sometimes I think, did he forgive because they were ராஜாவை businessmen? மன்னிக்கிறது சுகம், It's easy to forgive a king. செல்வந்தனை மன்னிக்கிறதும் ஒருவேளை சுகம். And sometimes it's easy to forgive a மூன்றாவது காரியத்தை businessman. சொல்லி நான் முடிக்க போறேன் ஒரு 5 minutes. But I want to finish very quickly in 5 minutes with the ரெண்டு third சாமுவேல். thing. In the book of 2 Samuel, 16வது அதிகாரம் chapter 16, 5ஆம் வசனத்திலிருந்து நீங்க தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்று சொன்னார். if you read from verse 5 onwards, சீமேயு என்கிறதான ஒரு மனுஷனை குறித்து நீங்க பாப்பீங்க. there's a man here named Shimei. சீமேயு தாவீது போய் கொண்டிருக்கிறாரு. And David is going, தாவீதை குறித்து தூற்றி கொண்டு வருகிறார். and Shimei is now cursing 7ஆம் out வசனம் David. 8வது நான் சொல்றேன், நீங்க விட்டு பாருங்க, டைம் இல்ல. Verse 7 and 8, you can read it at home. தாவீதை குறித்து சீமேயு தூசிச்சு கொண்டு வரான். Shimei is now cursing David. அவன் ஒரு
கீழே வருகிற போது ரத்த பிரியனே, பேலியாளின் மகனே, இல்லாத பொல்லாத காரியங்களை குறித்து சொல்லி திட்டிக் கொண்டு வாரா. He's saying, you bloodthirsty man, you rogue, and he's saying all these things about தஞ்ச David. மனசுல பட்டது அத்தனையும் கொட்டி தீர்த்திட்டார். Whatever is in his heart, he pours it out. அது உண்மையோ பொய்யோ ஒன்று இல்ல. சில வேளையில அப்படித்தான் சில பேர் செய்வாங்க. And we don't know whether it's true or not. That's what அது happens in உண்மையோ our பொய்யோ lives. ஒன்று தெரியாது. We don't know whether it's true ஆனா or not. இவன் நினைக்கிற மாதிரியே இவன் பேசி But he முடிச்சிடுவான். speaks as he thinks. அந்த மாதிரி இந்த சீமேயி தாவீதை தூட்டி கொண்டு வரான். In the same way, Shimei's cursing David. தூட்டி கொண்டு வருகிற போது As he's cursing him, தாவீதுக்கு பின்பதாக வந்ததான படை தலைவர்கள், the leaders, the warriors தாவீதுடைய behind David, தளபதிகள் சொல்லுகிறார்கள், the generals of David இது ஒரு say, செத்த நாயா. he's a dead dog. அரே, ஒரு செத்த நாய். He's like a dead dog. இதை சொல்லுகிற, இது குலைக்கிறத நாம கேட்கிறதுக்கா இருக்கிறோம் என்று தளபதிகள் And சொல்லுகிறார்கள். the generals say, why should we listen to what this dead dog is saying? தாவீது தலை ஆட்டியிருந்தா ஒரே சீவுதான். If David nodded his head, he would have died. சீமேயின் உடம்பு எங்கேயோ இருக்கும், தலை எங்கேயோ போயிருக்கும். Shimei's head would have been somewhere, his body would have been somewhere else. ஆனா அவங்க கேட்ட போது But when they asked this, தாவீது சொல்லுவாரு, David says, கர்த்தர் அவனை தூசிக்கிறதற்கு இடம் கொடுத்தபடினால தான் அவன் என்ன தூசிக்கிறான். he says, let him curse because God has given him the space to curse. தாவீதினுடைய மனசிலே ஒன்று தான் தெரியும். David's heart knows only one என்னுடைய thing. வாழ்க்கையில எது நடந்தாலும் Whatever happens in my life, கர்த்தருக்கு தெரியாம நடக்காது. it can't happen without God knowing. என்னுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் Whatever happens in my life, கர்த்தருக்கு தெரியாம நடக்காது. it can't happen ஒரு without God முடி knowing. தலையில இருந்து விழுந்தாலும் Even if a hair falls off my head, கர்த்தருக்கு தெரியாம விழாது. it won't fall without அந்த God ஒரு knowing. சந்தோஷத்துல நாம எல்லாம் சந்தோஷமா இருக்கிறோம். And with that joy is what we're living with. எத்தனை பேர் என்னோட கூட சந்தோஷமா இருக்கிறோம்? How many of you are happy with me? அவருக்கு தெரியாம விழாது. It won't fall without him knowing. அந்த ஒரு சந்தோஷத்துல தான் நாம சந்தோஷமா இருக்கிறோம். We are living with that joy. அதே மாதிரி தான் தாவீது ஒரு முடிவில ஒரு தீர்மானத்துல இருந்தார். In that same way, David had this இந்த decision. மனுஷனை தூசிக்கிறதுக்கு கர்த்தர் தான் இடம் கொடுத்திருப்பாரு. God must have given the room for this man to curse கர்த்தர் me. சொன்னபடியால தான் இவன் ஒருவேளை தூசிக்கலாம். He may be cursing me because God said so. இவனை விட்டு விடுவோம். So let's let go of him. இவனை விட்டுடுவோம். Let's leave him. தாவீது அவனை கொல்லண்டு சொல்லியிருந்தா உடனே கொண்டிருப்பாங்க. If David had said, let's kill him, they would have killed him. தாவீது அவனையும் மன்னிச்சார். But David forgave him as well. ராஜாவை மன்னிக்கிறது சுகம். So it's easy to forgive a king. தொழிலதிபர் ஒரு பிசினஸ்மேனை மன்னிக்கிறது சுகம். It's easy to forgive a businessman. ஒரு செத்த நாயை போல இருக்கிறவனை மன்னிக்கிறதுன்றது கஷ்டம். But it's hard to forgive someone who is like a dead dog. கர்த்தருடைய ஆவியை பெற்ற ஒரு மனுஷனாய் இருப்பானானால் If a man receives the Spirit of God, அவனுக்கு செத்த நாயை போல இருக்கிறவனையும் மன்னிக்க முடியும். he can forgive one who's like a ஒரு dead dog. பொருட்டாய் எண்ணப்படாதவனையும் மன்னிக்க He can முடியும். forgive someone who's not even accounted for. ஊதி விட்டா பறந்து போகக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறவனையும் மன்னிக்க They முடியும். can forgive someone who, if you blew them away, they would fly away. பெரிதான மனிதர்களையும் மன்னிக்க And you முடியும். can forgive someone who's in a great status. பெரிதானவர்கள் எப்படியோ அப்படியே சிறிதானவர்களும் என்று எண்ணக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடியவர்கள் கர்த்தருடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள். The ones who are with the Spirit of God, they're in a circumstance where they look at the one with the high status and low status the same. ஆகையினாலதான் வேதம் சொல்லுகிறது. So the word says, யாரையும் அற்பமா எண்ணாதீர்கள். do not count anyone as worthless. யாரையும் அற்பமாக எண்ணாதீர்கள். Do not count anyone as worthless. தாவீதினுடைய ராஜ்யத்திலே In the kingdom of David, மன்னிப்பு தான் அந்த ராஜ்யத்தினுடைய மிகுந்த பாண்பு. forgiveness is the most important trait in that kingdom. அந்த ராஜ்யத்திலே காணப்பட்ட மிகுந்த பண்பு என்னவென்றால் The most important thing in that kingdom மன்னிக்கிறது. is forgiveness. மன்னிக்கிறது. Forgiving others. பரலோக ராஜ்யத்திலும் அதுதான் And காணப்படும். in the heavenly kingdom it is the same. பரலோகத்துக்குரியவர்களிடத்திலும் அதுதான் In காணப்படும். those who are for heaven it is the same. பரலோக ராஜ்யத்தை உடையவர்கள் பரலோகத்தில போய் நான் நீங்களும் ஒரு தடவை மன்னிக்க வேண்டிய தேவை இல்லை. There's no need for us to go into heaven and forgive one another. அங்கே ஏன் போய் நான் ஒரு ஆளை மன்னிக்க வேணும்? Why do I need to go there and forgive அங்கே someone? யார் வந்து என்னட்ட மன்னிப்பு கேட்க போறான்? Who's going to come there and ask me அங்கே forgiveness? யார்ட்ட நான் போய் மன்னிப்பு கேட்க Who am வேணும்? I going to go to there and அங்கே ask அந்த for பிசினஸ் forgiveness? இல்ல. There's no business there. இந்த பரலோக ராஜ்யமாகிய இந்த சபையில இந்த ராஜ்யத்துக்குள்ளதான் நான் நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னிக்கிறவளாய் காணப்படுவோம். But in this church, in this kingdom for God, this is where we இந்த forgive one ராஜ்யத்தில another. நான் நீங்களும் மன்னிக்கிறவர்களாய் ஒருவரை ஒருவர் மன்னிக்கிறவர்களாய் காணப்பட வேணும். In this kingdom, let's be people who forgive one another. அப்படி மாறுகிற போதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிதான காரியங்களை செய்வார். And when we become so, that is when God starts ஆகையால doing great நான் things in நீங்க our ஒரு lives. தீர்மானத்துக்குள்ள வருவோம். So you and I, let's make a decision. பிழைகள் நடந்திருக்கலாம். There may have been குறைவுகள் mistakes. There may be நடந்திருக்கலாம். lack. தப்புக்கள் There may be நடந்திருக்கலாம். wrongdoing. எல்லாம் சரியாக ஒருவேளை இல்லாம இருந்திருக்கலாம். Sometimes things they may not be the right இந்த way. நாளிலே ஆண்டவர் என்னோட பேசுகிறாரு. But today God speaks நான் to me. எல்லாரையும் மன்னிப்பேன். I will forgive நான் everyone. எல்லாரையும்
I will forgive மன்னிப்பேன். everyone. நான் ஒருதனையும் மன்னிக்காதவனாய் மாற மாட்டேன். I will not be someone who doesn't என்னை forgive யாராவது anyone. மன்னிக்காம விடட்டும், எனக்கு அது பிரச்சனை It இல்லை. doesn't matter if someone நான் doesn't forgive யாரையும் me, மன்னிக்காம இருக்க but மாட்டேன். I will not live without எல்லாரிடத்திலும் forgiving. நான் மன்னிப்பு போய் கேட்பேன். I will go and forgive everyone. அப்படி கேட்டு பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியிலே காட்டுகிறவனாய் நான் வாழுவேன். And saying this, let us bring the kingdom of heaven onto this earth. ஆகையினாலதான் அவர்கள் 11ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்திலே கேட்டார்கள், That's why in chapter 11 verse 10 they asked, தாவீதினுடைய ராஜ்யம் வருவதாக. let the kingdom of David come down. அந்த ராஜ்யத்திலே சந்தோஷம் தான். And there's only joy in அந்த that ராஜ்யத்திலே kingdom. சமாதானம் There's தான். only peace in that kingdom. எல்லாரையும் நானும் நீங்களும் மன்னிக்கிற ஒரு ராஜ்யத்தில் இருப்போமானால் If we are in a kingdom where we அங்க forgive one குழப்பம் another, இருக்காது. there will be no அங்க confusion. பிரிவினை There's இருக்காது. no separation. அங்க சண்டை இருக்காது. There will be no அங்க fighting. சச்சரவு இருக்காது. There will be no அங்க sorrow. எதிரிகள் இருக்காது. There will be no enemies. எல்லாரும் ஒரு குடும்பமாய் தான் நாம் காணப்படுவோம். But we will be seen as a family. இந்த இடத்திலும் அப்படித்தான் என்னையும் உங்களையும் ஆண்டவர் இருக்க விரும்புகிறார். Today that is how God wants us to be here. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? How many of you understand பல what I'm காரியங்கள் saying? இருந்தாலும் இது காணும் இவ்வளவு. And you're saying it's இந்த enough. நாளிலே நான் என்னை இதற்காக ஒப்பு கொடுக்கிறேன். Say today I'm going to give myself to this. இனி கடந்தது கடந்ததாகவே போகட்டும். Whatever is in the past, let it be in the past. நான் இன்றைக்கு என்னோட ஆண்டவரிடத்தில் என்ன ஒப்பு கொடுக்க போகிறேன். Today I want to give myself to the நான் Lord. யாரையும் பழி வாங்க மாட்டேன். I will not get revenge ரோமர் against anyone. 12 ஒன்று சொல்லும், பழி வாங்குறது எனக்குரியது, The revenge is for me. நான் பதில் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். God says I will ஆகையால respond. நான் ஒருதனை பழி வாங்க மாட்டேன். So I will not get ஒருதனை revenge. நான் குற்றப்படுத்த I will மாட்டேன். not accuse anyone. நான் எல்லாரையும் மன்னிப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் எழும்பினே இல்லைங்க. But those who say I will forgive everyone, நான் you can stand யாரையும் up. பழி வாங்க மாட்டேன். நான் மன்னிப்பேன். எனக்கு ஒருவேளை துரோகம் செய்திருக்கலாம், Someone may have எனக்கு betrayed சிலவழில me. தப்பு செய்திருக்கலாம். Someone may have done something நான் wrong என்ன against me. மன்னிக்கிற ஒரு மனுஷனாத்தான் நான் காட்டுவேன். But I will be someone who forgives. நான் மன்னிக்கிறவனா தான் I மாறுவேன். will be someone who forgives. அதனால நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று So சொல்லுகிறவர்கள், those who say I give நான் myself என்னை to ஒப்பு this, கொடுக்கிறேன் என்று those who சொல்லுகிறவர்கள், say I give அப்படி myself நாங்கள் to கண்களை this, மூடி, let's all close our நாங்கள் அப்படியே eyes. கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுத்து கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Just for a moment, ஒப்பு just கொடுத்து dedicate நீங்க yourself to உங்களை prayer. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, Look to the Lord ஆண்டவரே and say, நான் என்ன இப்படிப்பட்ட ஒரு மனுஷனாய் நான் இந்த பூமியில வாழ வேணும். Lord, I want to நான் live இந்த like this பூமியை on this விட்டு earth. உம்மிடத்துல வரும் வரைக்கும், Until I leave this earth and அல்லது come to நீர் you. இந்த உம்முடைய ரகசிய வருகை நீர் வருவீரானால், Lord, when you come here, நான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழத்தான் விரும்புறேன். I want to live such என்ன a நான் life. ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி And those who give ஒரு themselves நிமிஷம் to the ரிகாதா Lord, lift நமஷம் up your தலபா hands. தலபா நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. ஆண்டவரே Those who நான் say, ஒப்பு "Give கொடுக்கிறேன், myself." ஆண்டவரே நான் என்ன விட்டு கொடுக்கிறேன், Lord, I give நான் all அப்படிப்பட்ட myself. ஒரு மனுஷனாய் நான் வாழ விரும்புகிறேன், I want to live as such a நான் man or அப்படிப்பட்டவனாய் இருக்க விரும்புகிறேன். I want to be someone என்னை who நீர் forgives. அவ்விதமாய் மாற்றும், So make me என்னை அவ்விதமாய் மாற்றும். Make me- நான் ஒருதனையும் பழி வாங்க மாட்டேன், I should not get நான் revenge. ஒருவனுக்கும் தீமை செய்ய மாட்டேன், not do evil. ஒருவனுக்கு நான் எதிரான காரியத்தை செய்ய மாட்டேன். I will not do எனக்கு something எதிராக ஒருவேளை எத்தனை பேர் எத்தனை காரியங்களை செய்தாலும் And no matter what நான் anyone மன்னிக்கிறவனாய் does, மாறுகிறேன். I will be someone நான் who மன்னிப்பு forgives. கேட்பேன், I will ask நான் for மன்னிப்பு forgiveness. கேட்பேன். I will ask இன்றைய for நாளில போய் நான் மன்னிப்பு கேட்பேன். Today I will நான் ask ஒரு மன்னிக்கிற ஒரு மனுஷனாய் மாறுவேன். because I will be someone who forgives. என்னை முழுவதுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். And I give all of this into your என்னை hands. முழுவதுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்புக் I give கொடுக்கிறேன். all of this into your hands. அவ்விதமான சுபாவங்கள் அவ்விதமான பண்புகள் எங்களிலே காணப்படட்டும். Let those fruits, let that nature be seen in us. என்னை முழுவதுமாய் உம்முடைய கரத்தில் இன்றைய ஓய்வு நாள் ஆராதனை உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக, ஆசீர்வாதம் உள்ளதாக, உங்கள் ஆத்துமாவில் பரிபூர்ணத்தை அனுபவிக்கக்கூடியதாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். வருகிற வாரமும் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினால் 1180 அமைந்திருக்கின்ற டொரண்டோ அறுவடை மிஷனரி திருச்சபைக்கு உங்களை நாங்கள் வரவேற்று வாழ்த்தி அன்போடு அழைக்கின்றோம். நீங்கள் வருகிற பொழுது இயேசுவை அறியாதவர்கள், அவருடைய அன்பை ருசிக்காதவர்கள், பாவத்தில் வியாதியில் இருக்கிறவர்கள் விடுதலை அடையும்படியாக அவர்கள் நீங்கள் அழைத்து வாருங்கள். அவர்களையும் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினால் நாங்கள் வரவேற்று அவர்களும் பரிபூர்ணம் அடைய நீங்கள் ஒரு கருவியாக இயேசுவின் ஊழியக்காரர்களாக மாற உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.